நாகப்பட்டினம் மாவட்டம் அண்ட் திருவாரூர் இந்த ரெண்டு இடத்துலயுமே பிரச்சாரம் பரப்புரை அப்படிங்கறது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்னா ரெண்டா விமர்சனங்கள் அப்படின்னா ஐயோ இந்த மனுஷனுக்கு ஏன்பா இப்படி வருது இவ்வளவு வருது அப்படின்னு எல்லாருமே கேட்கக்கூடிய வகையில தான் விமர்சனங்கள் மாறி வந்துட்டு இருக்கு. இதுல இன்னைக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் கூட இப்ப இவர் வந்து ஒரு போன் கால் ஒண்ணு பேசிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்குமே இவங்களுக்குள்ள வந்து ஒரு டீப் கான்வர்சேஷன் ஒண்ணு நடந்திருக்கு. சோ இதுக்கப்புறமா உங்களுக்கு என்னன்றது புரியுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. அண்ட் உருட்டுகள் அப்படிங்கிறது ஊடகங்கள் அதிக அளவுலயும் உருட்டிட்டு இருக்காங்க. இது உண்மைதானா? உண்மையாவே விஜயும் எடப்பாடியாரும் 2 பேருமே பேசிக்கிட்டாங்களா? அவங்களுடைய பேச்சுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? உண்மையாவே பேசிருந்தாங்க அப்படின்னா சரி, ஓகே, மொத்தமா டீகோட் பண்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ தட் நம்ம போடுற வீடியோஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ரொம்ப ஓவரா விஜயும் எடப்பாடியார் இவங்க 2 பேரும் போன் கால்ல பேசிக்கிட்டு இப்ப 2 பேரும் ஒன்னாவே உடனே கூட்டணி எல்லாம் அமைக்க போறதா ஒரு டாக்குங்க. இது உண்மை நினைக்கிறீங்களா? உண்மை கிடையாது, இது போய் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களுக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்குமா இல்ல விஜய்? இவங்க 2 பேருமே இளைஞர்கள், மக்கள் மனசுல ஒரு நல்ல ரீச் வாங்கிட்டு இருக்கிற நபர்கள், ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான அரசியல் பண்ண நபர்கள். இவங்க 2 பேர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அமித்ஷா அவர்களை எடப்பாடியார் போறாரு, டெல்லியில போய் சந்திச்சுட்டு வராரு. இவரிடம் திடீர்னு டெல்லி போனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது சிபிஆர் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அழைப்புதல் அப்படின்னு ஒரு வந்திருக்கான். சோ இதன் அடிப்படையில நான் சிபிஆரை பார்த்த மாதிரி இருக்கும், கூடவே போய் அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி முழு ஒரு கவனத்தோட தான் அங்க போயிருக்கிறாரு. சோ சிபிஆரை பார்த்தவாரா இல்ல எல்லாத்தையுமே பேசினாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து தெளிவா நம்மளுக்கு தெரியாது. ஆனா அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வந்துட்டாரு. அமித்ஷா கூட ஒரு பெரிய அளவுல மீட்டிங் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த மீட்டிங் அப்படிங்கிறது மட்டும் 3/4 மணி நேரம் வரைக்கும் வந்து அமித்ஷா அவர்கள் கூட பேசினாரு. 20 மினிட்ஸ் பேசினாருன்னு ஒரு புறம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் அப்படின்னு பயங்கரமா போகுது. சரி தீபிகா, என்ன விஷயம் தீபிகான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த ஹார்ட்டான விஷயங்கள் அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டோம்னா ஒரு 2-3 நாள் இதை பத்தி தாங்க பேசினாங்க. சரி, ஓகே. அடுத்ததான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேத்து முன்தினம் போறாரு. போயிட்டு சேலத்துல இருக்கிற அவருடைய நெடுஞ்சாலையிலேயே இருக்கிற வீட்டுல எடப்பாடி அவரோட வீட்டுக்கே போய் சந்திச்சுட்டு வராரு. அமித்ஷா அவர்கள் கூட பேசுறதை பத்தி ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது பத்தி பேசினாரா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க சும்மாங்க நார்மலா நட்பின் அடிப்படையில கட்சியினுடைய பிரச்சாரம் எல்லாமே வந்து நாங்க சீக்கிரமா ஆரம்பிக்க போறோம். அக்டோபர் 11ஆம் தேதியில இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. சோ அதற்கான ஒரு வரவேற்பு அப்படிங்கறது அவருக்கு நாங்க கொடுக்கணும். கூட்டணி தலைவரா இருக்கிறாரு. சோ அவர்கிட்ட நாங்க பேசணும்ல, அதுக்காக நாங்க பிரச்சாரம் பண்ண போறோம், எங்க கூட நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு நயினார் என்னென்னவோ காதுல பூவெல்லாம் சுத்தினாரு. சரி, ஓகே. அதே மாதிரி இவர் வந்து தனி கட்சி எல்லாம் அண்ணாமலை அவர்கள் தொடங்க போறதெல்லாம் சொல்றாங்களே அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம்னு ஒரு இதுவே இல்லாம பேசிட்டு போயிருந்தாரு. சரி, ஓகே. அவரை பத்தி எடுக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோவே பேசலாம். நயினார் அவர்களை பத்தி பேசணும்னா சோ ஓகே. இப்ப இதெல்லாம் நடக்குது. இது எல்லாமே இந்த 2 டாபிக்கும் அப்படி தூரமா வச்சுக்கோங்க. இப்ப அமித்ஷா அவர்களை பத்தி இவங்க எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க, நயினார் ஒரு பக்கம், எடப்பாடியார் ஒரு பக்கம், இவங்களுடைய மேஜிக்கே ஒரு பக்கம் போகும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா வந்து இதே ஒரு மேடையில RSS தலைவரோ உள்துறை அமைச்சரோ இல்ல மோடி அவர்களோ பேசுறாரு அப்படின்னா கரண்ட் எல்லாம் உங்களால கட் பண்ண முடியுமா, பேஸ்மெண்டே அதிரிடும் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தை அமித்ஷா அவர்களுடைய காதுக்கு போகுது. அண்ட் வந்து நம்ம கூட இனிமே வந்து திமுகவை எப்படி மறைமுகமா நம்ம வச்சிருக்கோமோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தையும் கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறதுல தெளிவுபட அவங்க பிளான் போடுறாங்களாமா. சரி, ஓகே. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கூடவே எனக்கு வந்து திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நடுவுல மட்டும்தான் களம், இந்த 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியை தவிர வேற யாரும் இது கூட இன்க்ளூடட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்சியான அதிமுகவை தூரம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா ஏற்கக்கூடிய விஷயமா இது அப்படின்னு கொதிக்கிறாங்களா அதிமுகவில். சோ இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை ஒரு இடத்துலயும் பெரிய அளவுல வந்து விமர்சனம் பண்ணல. இது வந்து லாஸ்ட் மதுரை மாநாட்டுல ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த எப்படிப்பட்ட கட்சி, அதை யாரெல்லாம் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி இன்றைய தேதிக்கு வந்து ஒரு பெரிய அளவு விமர்சனம் பண்ணாரா எடப்பாடியார இல்லைன்னா அதிமுகவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இதே மாதிரி போச்சு அப்படின்னா எப்படி, சரி நம்ம போயிட்டு இப்படி சொல்லியிருக்காரு, இதை பத்தி நம்ம ஏதாவது போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது. ஏங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டியாமே, உங்கெல்லாம் லிஸ்டே எடுத்துக்கலையே அப்படின்னு சொல்லும் போது அவர் ஏதோ புரியாம பேசுறாருங்க.
அவரு சொல்லிட்டா அவருடைய கருத்து அது, மக்களுடைய கருத்து அது அதுவா இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப நார்மலா பெரிய அளவுல வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம எடப்பாடியார் போனது அங்க மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சோ இங்க அமைதியா சைலண்டா எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி அமைதி காத்துட்டு போறாரு இவரு அப்படின்னா என்னவோ அங்க இருக்கு. அப்போ விஜய் அவர்கள், அமித்ஷா அவர்கள் அண்ட் வந்து எடப்பாடியார் இவங்க 3 பேரும் நல்ல ஒரு முக்கோணம் மாதிரி ஆளுக்கு ஒரு மூளையை பிடிச்சுக்கிட்டு எல்லாருமே இணையம் கோடு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபி தான் வந்து இவங்க கூட இருக்காங்க, மறைமுகத்துல இருக்காங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சொல்றாருல, அது மட்டும் கிடையாது. பாஜகக்குள்ள இழுக்கிறதுக்கு நிறைய வலைகள் விஜய் மேல போடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு, நீங்க வந்து அங்க உள்ள இருக்கிற புஷி ஆனந்த புடிங்க, ஆதவ அர்ஜுனாவை பிடிங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேசுங்க, நம்ம கூட கூட்டணிக்குள்ள வருவாங்களான்னு கேளுங்க. எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணம் என்ன, அவரை வந்து எப்படியாவது வீழ்த்தணும், திமுக இருக்கக்கூடாது. அதற்கான ஒரு முயற்சியில நம்மளும் விஜய் அவர்களை கூப்பிட்டுக்கலாமே, நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுவோமே அப்படிங்கறது ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாமா. சோ என்னதான் எடப்பாடியார முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்ல வச்சா நெக்ஸ்ட் துணை முதலமைச்சர் பதவியை நம்ம விஜய்க்கு கொடுத்துருவோம், அவரை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போன்ல 2 hours ஆஃப் கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா உருட்டாதாங்க இருக்கும். எனக்கு வந்து தனியா ஒரு கட்சி, நானும் ஒரு கட்சி ஒண்ணு வச்சிருக்கிறேன். இந்த கட்சியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய நான் தாங்க எல்லாமே, தலைவனும் நான் தாங்க சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஆரவாரமா கோஷம் விட்டுட்டு இருக்கிற விஜய் அவர்கள் எடப்பாடியார் பின்னாடி போயிட்டு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அங்கீகாரத்துல உட்காருவாரான்னு கேட்டீங்கன்னா 0 வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. இதுல அமித்ஷா அவங்க பேசினாரு, இங்க பேசினாரு, இவங்க பேசினாங்க, சான்ஸே கிடையாது. அங்க எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மத்தியில் ஆள்ற பாஜகவுக்கே 25 தொகுதிகள் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அங்க ஒரு பெரிய கட்டையை போட்டு இது வந்து தினமலரெல்லாம் போட்டு ஒரு பெரிய அளவுல சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்தினாங்க. 25 தொகுதிகள் அப்படிங்கிறது எங்க இருந்துங்க, எங்களுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 13% வரைக்கும் வந்திருக்கே. அப்பவே நாங்க வந்து ஒரு 20 தொகுதிகளுக்கு மேல வாங்கிட்டோம். இப்ப நீங்க இப்படிதான் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாஜகவினர் இப்ப இவங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவர் ஒருத்தர் வராரு அப்படின்னா ஒரு கூட்டணிக்கே இணையறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு எந்த அளவுக்கு ஓட் ஷேர் கொடுப்பாங்க. இதுல பாருங்க நடுவுல வந்து மாட்டிட்டு இருக்கிறது யாருன்னா தேமுதிக. அவங்க என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு 25 சீட்டுக்கு மேல நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இதுல இதை பூர்த்தி பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. இது கூடவே பாமக உள்ள வரணும் அப்படின்னா 35 சீட்டு பிளஸ் ஒரு சீட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நாங்க உள்ள வருவோம், உங்க கூட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாமக செம்மையா வேற லெவல்ல மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எடப்பாடியார் கையில கொண்டு வர்றதுக்குள்ளவே நாக்கு பிதுங்கிடும், நான் முடியெல்லாம் வெளில வந்துரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவரு இப்போ விஜய் அவர்களை கூப்பிட்டு துணை முதலமைச்சர் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னா என்டிஏ கூட்டணி சும்மா நிக்குமா? அண்ணாமலை ஒத்துப்பாரா? நயினார் நாகேந்திரனை விட்டுருங்க, அவர் பெருசா பேச மாட்டாரு. 2029 தான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லி கெத்தா நிப்பாருன்னு வச்சுக்கோங்க. பட் நம்மளோட இலக்கு அது மட்டும் கிடையாது. இந்த எலெக்ஷன் நம்மளுக்கு முக்கியம் தான். நம்மளோட எல்லாருடைய ஆசை என்ன, திமுகவை வீழ்த்தணும், அதுதானே நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி நிக்கிற அண்ணாமலை போன்ற நபர்கள் ஒத்துப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சான்ஸே கிடையாதுங்க. விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு சாத்தியமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 11 வருட காலம் ஆயிரலையா, இன்னைக்கும் கூட்டணி அப்படிங்கிற அழைப்பு எல்லா கட்சிகள்ல இருந்தும் இதுக்கு போயிட்டு இருக்கு. லாயலா நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய கட்சியினுடைய ஒரு பிரச்சாரம் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லாயலை சீரியஸா இன்று வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நினைச்சிருந்தா என்னைக்கோ கூட்டணிக்குள்ள போயிருக்கலாம். இப்போ பாருங்க, இப்ப நடுவுல வந்து கமல்ஹாசன் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அவர் உள்ள வந்து, நான் தனியா நிப்பேன், டிவியை போட்டெல்லாம் உடைச்சு திமுகவுக்கு அகேன்ஸ்டா காமிச்ச அந்த நபர் இன்னைக்கு யாரா இருக்கிறாரு, ராஜ்யசபா சீட் எல்லாம் வாங்கிட்டு கெத்து காமிச்சிட்டு இருக்காரு மனுஷன். சோ அவர் கூட போயிருந்தாருன்னா சீமானெல்லாம் இந்நேரத்துக்கு எப்படியோ பெரிய ஆளா இருப்பாரு. சோ எல்லாருமே வந்து இன்னைக்கும் நான் தனிச்சுதான் நிப்பேன் அப்படின்னு அவர் நிக்கிறாருன்னா ஒரே ஒண்ணு என்ன, முதலமைச்சர் அந்த வேட்பாளரா நான் நிக்கிறேன், அந்த சீட்ல போய் நான் உட்கார்றேன், அந்த பதவின்றது எனக்கு வரணும். அந்த ஒரு ஆசையில தான் விஜய் ஆகட்டும் சீமான் ஆகட்டும் இன்று வரைக்கும் ரொம்ப எங்களுடைய லாயலா நான் எங்களுக்கு அதுதாங்க தேவைன்னு சொல்லி நிக்கிறாங்க. கூட்டணிக்குள்ள போயிட்டு அது கிடைக்காது. எடப்பாடியார வேணா முதலமைச்சர் துணை முதலமைச்சரா வச்சுட்டு நான் முதலமைச்சரா நின்றுட்டுக்குமா அப்படின்னு அவர் கேட்டா ஒத்துப்பாங்களா? சோ ஊடகங்கள் உருட்டுற விஷயங்கள் முற்றிலும் பொய்யான ஒரு வதந்தி அப்படிங்கறத நான் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கூட ஓபிஎஸ் அண்ட் டிடிவி என்டிஏக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டிட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா
இபிஎஸ் அவங்களுக்குள்ள அதிமுகக்குள்ள ஒன்றிணைந்த அதிமுகவை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்டிஏ கூட்டணிக்குள்ள பாஜக கூட இதுக்கப்புறம் இவங்க கூட்டு சேர்ந்து போலாமே தவிர இதுல அதிமுக கூட அவங்க இணையவாங்களான்னு கேட்டீங்கன்னா 0 தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அண்ணாமலை மீட் பண்ணிட்டு வர்றதாலாம் சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அமித்ஷா அவர்களுடைய பிளான் எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது, அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 0. திமுகவினுடைய சிறுபான்மையினருடைய ஓட் எல்லாமே சிதறும் வகையில விஜய்க்கு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகும். அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் பெரும் அளவுக்கான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஓட்டெல்லாம் எப்படி நம்ம மாத்திக்கிறது அப்படிங்கறதுலதான் அதிமுக இப்ப குறியோட இருக்காங்க. சோ திமுகவுக்கு போற ஓட்டு அதிமுகவுக்கு வரணும், அது விஜய்க்கு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். யோசிக்க வேண்டியது அதிமுகவுடைய சிறுபான்மையினர் ஓட்டும் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.